ஹாய் என் அன்பான சொந்தங்களா, நான் தான் உங்கள் தமிழ்ச்செல்வி அம்மா. பழனி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே 2 சிஸ்டர் பார்த்துட்டு என்னைய மடப்புறத்து காளி பாட்டு போடுற தமிழ்ச்செல்வி அம்மா நீங்கள் தானே அப்படின்னாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க என்னைய பார்த்துட்டு. இப்போ பழனி கோயிலேருந்து கொஞ்சம் லாங்கு இந்த இடம் வந்திருக்கிறேன். ஸோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அழகாக மலைப்பகுதி, அழகான ஒரு கிராமம்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு ஸோ பியூட்டிஃபுல்லாக ஸோ அந்த இடமே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, கொய்யாக்காய் பாருங்கள். சின்ன சின்ன குட்டி குட்டி மரம் தான், ஆனால் அதில் காய் பார்க்குறீங்களா, எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன மரம் தான் கொய்யாக்காய் மரம், ஆனால் ஃபுல்லாக காய்ங்க. அதில் மொத்தமே கொய்யாக்காய் காய்ச்சி அப்படி பழுத்து தொங்குது. இந்த மலைப்பகுதி பாருங்கள். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மலை ஃபுல்லாமே மலை தான், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். என்னதான் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை தான். நம்ம சிட்டியில் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாதுமா. கிராமத்தில் இந்த கூழ் கஞ்சி, இந்த கருவாடு, இதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை. அதுக்காக கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லைன்னா இல்லை. அதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. மன கஷ்டம், மன வேதனை எல்லாத்துக்கும் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன நான் சொல்கிறதுனா, சிட்டி வாழ்க்கை ஏதோ இருக்குது, அவள் தான். கிராமத்து வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அதேமாதிரி கிராமத்துங்களில் திருவிழாண்டாலே கிராமந்தான். வாசலில் கோலம் போடுறது என்ன, சட்டி பானையை கழுவுறது என்ன, வேறு லெவல், வேறு மாதிரி இருக்கும். மோளம் தாளம் சூப்பராக இருக்கும். அம்மாவுடைய ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர் மதுரை, எங்கள் அப்பா பிறந்த ஊர் நல்லுக்குறிச்சி, நான் பிறந்த ஊர் ராமேஸ்வரம். அதாவது கிராமந்தான் எல்லாமே. ஸோ அதே மாதிரி எங்கள் ஊருங்களுக்கெல்லாம் நாங்கள் போனோம்னா சோடநந்தல் எங்கள் ஊர் கிராமம். அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ எங்கள் ஊரில் திருவிழா இப்போ வைக்க போகிறாங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துல என்னை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் நான் போகக்கூடாது, ஏன்டா என் தம்பி இறந்துருக்கான், அதனால் நான் போகக்கூடாது சொல்லிட்டேன். என் கிராமத்து மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், போகக்கூடாதுன்னா. அடுத்த வருஷம் கண்டிப்பாக என்னுடைய அந்த திருவிழா, எங்கள் ஊர் திருவிழாவில் என் பிள்ளைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு கண்டிப்பாக திருவிழாவுக்கு நான் போவேன். ஹாய் ஜோஸ்மிதா, என் செல்ல பேத்தி. இந்த வீடியோ நீ பார்ப்பேன்னு தெரியும். நான் தாண்டி உங்கள் தமிழ்ச்செல்வி அம்மாச்சி ஜோஸ்மிதா. லவ் யூ செல்லம். நீ எனக்கு பார்ப்பேன், எனக்கு லைக் கமெண்ட் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்டி. ஹாய் நண்பர்களே, என் செல்ல பேத்தி பாப்பா என் வீடியோ, என் உசுறு அது என் பேத்தி. லவ் யூடா தங்கம். மாணிக்கம் ஜோஸ்மிதா.